ஒரு வழி பாதையில் நுழைந்த அரசு பேருந்தால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோயம்புத்தூரில் பஸ்காரங்க மட்டும்தான் ஆப்போசிட்டில் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் கிடையாதுங்க. இங்கே பாருங்கள், ஆப்போசிட்டில் நாங்கள் காரியம் கொண்டு வந்து நிறுத்துவோம். இவர் பிளாக் பண்ணது எங்களை மட்டும் கிடையாதுங்க. இது ஒரு ஹைவேஸ் ரோடு, ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறாரு. இவர் கொஞ்சமாவது அறிவு இருக்குமா என்னன்னு தெரில. இவர் பிளாக் பண்ணது எங்களை மட்டும் கிடையாது. இதுக்கு பின்னாடி பஸ் வருது, அதுக்கு பின்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் வந்துட்டுருக்கு. ஒரு ஆம்புலன்ஸையும் நிறுத்திட்டு தான் அவர் ஆப்போசிட்டில் வந்திருக்காரு. பொதுவாக இந்த மாதிரி டிரைவர்ஸ் அவங்க பண்ணுறது தப்புன்னு நினைக்க மாட்டேன்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ், நம்ம தான் புத்திசாலின்ற மாதிரி நினச்சி பண்ணிகிட்ருக்காங்க. சரி, கார் தான் எப்படி பண்ணுறாங்க, நடந்து போகிறவங்க எப்படி வராங்கன்னு பார்க்குறீங்களா? ஸோ இவர் பாருங்கள், ரொம்ப கேஷுவலாக நடந்து வந்துட்டுருக்காரு. இவர் இடிக்கக்கூடாதுன்னு நான் பிரேக் போடும்போது என்னோடய திங்ஸ் எல்லாமே விழுந்திருக்கு. ஸோ எனக்கு பின்னாடி இருக்கவங்களை இடிக்கக்கூடாதுன்றதுக்காக நான் கொஞ்சம் பார்த்து தாங்க பிரேக் போட வேண்டியதாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வரவங்க சாப்பிட்டுட்டு ஒரு 50 மீட்டர் சுற்றி யூட்டன் பண்ணி வர்றதுக்கு சங்கடப்பட்டுட்டு ஆப்போசிட்டில் வந்தவங்க. இந்த வெஹிக்கிள் வந்தது என்னை தாண்டி போயிடலான்னு தான் நினச்சாங்க. ஆப்போசிட்டில் ஒரு 2 வீலர் வரும்போது அவங்களுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குறுக்க நிறுத்தியிருக்காங்க. இப்போ எனக்கு பின்னாடி வந்த கார் எனக்கு எவ்வளோ க்ளோஸாக கிராஸ் ஆனது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படி தாங்க ஆக்சிடென்ட்ஸ் வர்றது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக ரூல்ஸை ஃபாலோ பண்ணாலே போதுங்க.